இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹோண்டாவோட ஆக்டிவா இ மற்றும் QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தமிழ்நாட்டில் நம்மளால் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த ஸ்கூட்டர் எத்தனை யூனிட் வரை சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஹோண்டா நிறுவனமானது ஆக்டிவா இ மற்றும் QC1 அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மூலமாக இந்திய இருசக்கர எலக்ட்ரிக் வாகன துறையில் கால் பதிச்சிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டெலிவரிங்கிறது கடந்த மாதமே தொடங்கிருச்சு. அதோட ப்ளஸ் மைனஸை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தமிழகத்தில் வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா முதற்கட்டமாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களோட விற்பனை அப்படிங்கிறது தமிழகத்தோட எந்த நகரத்துலையும் விற்பனை செய்வதற்கான பட்டியலில் இடம்பெறலை. அதனால ஹோண்டாவோட இந்த புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை தமிழ்நாட்டில் உள்ள வாடிக்கையாளர்களால் இப்போதைக்கு வாங்க முடியாது. ஆக்டிவா இ அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முதற்கட்டமாக பெங்களூரில் மட்டும்தான் விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஸ்வாப்பபிள் பேட்டரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்களை வெளியிடு நகரங்களில் ஹோண்டா தங்களோட பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்லேயும் அமைக்கணும். இப்போதைக்கு இவங்க பெங்களூரு, மும்பை மற்றும் டெல்லி ஆகிய 3 நகரங்களில் மட்டும்தான் பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்களை அமைப்பதில் ஈடுபாடு காட்டி வருது. பெங்களூரில் விற்பனை தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் மும்பை மற்றும் டெல்லியில் முன்பதிவு நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போல் இல்லாமல் இந்த QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நிலையான பேட்டரி பேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விற்பனையை முதற்கட்டமாக பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, புனே, டெல்லி மற்றும் சண்டிகர் அப்படிங்கிற நகரங்களில் மட்டும் தொடங்கியிருக்காங்க. இன்னும் தமிழக நகரங்களில் இந்த QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விற்பனை தொடங்கப்படலை. இருந்தாலும் விரைவில் இந்த QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விற்பனை தமிழ்நாட்டிலையும் தொடங்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுவதற்கு சிறிது காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது 2 வேரியண்ட்டில் வருது. இதில் முதல் வேரியண்ட்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் அப்படிங்கிறது 1.17 லட்சத்தில் சேல்ஸ் ஆகுது. இன்னொரு மாடல் 1.52 லட்சம் அப்படிங்கிறது எக்ஸோரூம் ப்ரைஸில் சேல்ஸ் ஆகுது. QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்கிறது அந்த மாடலை காட்டிலும் சற்று குறைவாக 90,000 அப்படிங்கிற எக்ஸோரூம் ப்ரைஸில் தான் விற்பனை செய்யப்பட்டு வருது. குறைவான விலைக்கு ஏற்ப மாதிரியே இதோட வசதிகளும் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்கூட்டர்கள் வெளியான 2 மாதத்தில் மொத்தமாக 2662 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் விற்பனை ஆகியிருக்குது. ஆக்டிவா இ மற்றும் QC1 இந்த 2 சேர்த்து தான் இந்த எண்ணிக்கையில் விற்பனை ஆகிருக்குது. அதுபோக இது குறைவான நகரங்களில் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால இதோட சேல்ஸும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் இது எல்லா நகரங்களுக்கும் விரிவுபடுத்த போகுது. இதோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இருசக்கர வாகன விற்பனையில் ஹீரோவோட முதலிடத்துக்கு ஹோண்டா போட்டிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் பைக் லவர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள்.